ஹாய் மக்களே, இன்றைக்கி மட்டன் ஈரல் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ ஈரலை நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். தேவைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பட்டை 2 லவங்கம் போட்டுக்கிட்டு தாளிப்பு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ண வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கு, அதையும் எடுத்து போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஈரலை எடுத்து போட்டு இப்போ கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ ஒரு மூடி போட்டு விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது வெந்து வரட்டும். வெங்காயம் வதக்கச்சிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நான் அப்போ போட மறந்துட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இப்போ வெந்துட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மல்லித்தழையை போட்டு இறக்கிக்கங்க. மட்டன் ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம்.